Once again, welcome back our YouTube channel Solve with RK. First of all, I would like to thank you so much for joining this video. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்ட் 1 ரியல் அனாலிசிஸில் பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. ஸோ பார்ட் 4 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பாருங்கள். ஸோ இந்த சீக்வன்சஸ் சீரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன் இம்பார்ட்டன்ட் டாபிக்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாமினேஷனில் வந்து மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த சீக்வன்சஸ் அண்ட் சீரிஸில் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய டாபிக் தான். நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு பார்ட் 1 பிரிச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ என்னென்ன டாபிக்னு எடுத்துக்கிறேன்னா, சீக்வன்சஸ்னால் என்ன, ஸோ பவுண்டட் சீக்வன்ஸ், கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அண்ட் ஆல்சோ ரிசல்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பவுண்டட் சீக்வன்ஸ் அண்ட் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க, ஸோ கண்டிப்பாக அந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிளியராக ரீச் ஆகும். ஸோ வாங்க கிளாஸ்க்கு போவோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீக்வன்சஸ். அப்போ சீக்வன்சஸ் நம்ம சொல்கிறப்ப லிட்டரரியாக பேசுகிறப்ப இந்த சினிமாட்டிக் எடுத்துக்கோங்க வச்சுங்களா. அப்போ சினிமா நீங்கள் எடுத்துருக்கப்ப ஸோ அதில் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே பேசுகிறப்ப கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் இருக்குமா, சீக்வன்ஸிங் ஆர்டர் இருக்கும் வச்சுங்களா. இதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க வச்சுங்களா. ஸோ அதேமாதிரி தான் இங்கேயும் ரைட்டா. ஸோ என்ன பண்ணுறேன், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஓகேங்களா. ரெண்டுக்குமே என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன் ஓகேவா. இதான் எனக்கு என்னன்னா சீக்வன்சஸ் ஓகேங்களா. செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஏ ரியல் சீக்வன்ஸ். ஏன் ரியல் சீக்வன்ஸ் நம்ம சொல்கிறோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய ரேஞ்ச் செட் என்னது, செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஓகே. திஸ் இஸ் கால்ட் ஏ ரியல் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த சீக்வன்சஸ் ஓகேங்களா. இங்கே ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொடுத்துருக்க சீக்வன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ இங்கே பாருங்கள் எப்பயும் போல வந்து, ஸோ இந்த சீக்வன்ஸ் 1/n, சீக்வன்ஸ் 1/n. ஸோ தேர்ஃபோர் n ranges from 1 to infinity. என்னோட வேல்யூ வந்து 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சரிங்களா. அப்போ இந்த சீக்வன்ஸ் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ தேர்ஃபோர் எனக்கு போல 1 அப்ரோச் பண்ணுறப்ப 1, ஸோ 2 அப்ரோச் பண்ணுறப்ப 1/2, ஸோ 1/3, ஸோ 1/4 அப் எக்ஸெட்ரா. ஸோ திஸ் இஸ் த இதோட எக்ஸ்பான்ஷன் ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, -1 ஹோல் பவர் n. ஸோ அதே n ranges from ஸோ 1 to infinity. அப்போ என்னக்கு போல 1 அப்ரோச் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்கும், ஃபஸ்ட் வந்து -1 கிடைக்குமா. ஸோ 2 அப்ரோச் பண்ணி பாருங்கள் +1 கிடைக்கும். ஸோ திருப்பி -1, ஸோ +1, ஸோ அப் எக்ஸெட்ரா. அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஸோ 1 + 1/n, ஸோ ஹோல் பவர் என்னது n. ஸோ அது n ranges from 1 to infinity. ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்கும், ஃபஸ்ட் எனக்கு போல 1 அப்ரோச் பண்ணி பண்ணால் 1/1 கிடைக்குமா. ஸோ 1 + 1 2 ஆயிரும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணும், 1 அப்ரோச் பண்ணணும் தேர்ஃபோர் ஸோ 2 ரைட். அடுத்து எனக்கு போல என்ன அப்ரோச் பண்ணி பாருங்கள், 2 அப்ரோச் பண்ணி பாருங்கள் 1/2. அப்போ 3/2 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும், 2வா. அப்போ 3/2/2 கிடைக்கும். 3/2 ஹோல் பவர் 2 கிடைக்கும். ஸோ 9/4. நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், என்ன போல 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ 1 + 1/3 ஓகேவா. ஸோ 4/3. ஸோ தேர்ஃபோர் 4/3 ஹோல் கியூப் கிடைக்குமா. அப்போ 64 கிடைக்குமா. ஸோ 3/4 3 4 கிடைக்கும். 3/4 கிடைக்கும் 27. ஸோ அப் எக்ஸெட்ரா. ஸோ இதான் கிடையாது தேர்ட் சீக்வன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் சீக்வன்ஸ் பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் 1 ஓகேவா, என்டேஜ் ஃப்ரம் 1 to infinity. அப்போ நீங்கள் என்னக்கு போல 1 அப்ரோச் பண்ணால் எனக்கு 1 தான். சப்போஸ் 2 அப்ரோச் பண்ணால் அதுவும் எனக்கு 1 தான். ஸோ தேர்ஃபோர் இந்த சீக்வன்ஸ் என்னவாக இருக்கும், ஸோ 1, 1, 1 அப் எக்ஸெட்ரா ஓகேவா. ஸோ இது எனக்கு வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த சீக்வன்சஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ். அப்போ ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சப்போஸ் நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ f from என்னது n to r இதான் எனக்கு ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் கண்டிப்பாக இருக்கும், ரேஞ்ச் இருக்குமா. ரேஞ்ச் என்னங்கிறது f of n தான் ரேஞ்ச் செட் ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சீக்வன்ஸுக்கு என்ன பார்க்குறேன், ரேஞ்ச் செட் பார்க்குறேன். அப்போ ரேஞ்ச் செட் சீக்வன்ஸ் ரேஞ்ச் செட் பார்க்குற முடியாது என்ன பண்ணணும்னா, ஸோ அதில் ரெப்படிஷன் தான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. சப்போஸ் நான் எக்ஸாம்பிள்ன்றேன், ஸோ இந்த சீக்வன்ஸ் -1 ஹோல் பவர் சரிங்களா. அப்போ அந்த சீக்வன்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், என்ன போல 1 அப்ரோச் பண்ண கிடைக்கும் -1, ஸோ அடுத்து +1, ஸோ -1 +1 அப் எக்ஸெட்ரா ரைட்டா. அப்போ என்ன இருக்குது, -1 +1 என்ன இருக்குது, மாறி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இதான் இந்த சீக்வன்ஸோட எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. அப்போ ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் என்ன இருக்கும், -1, +1 இதான் எனக்கு ரேஞ்ச் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ் ஓகேவா. ஸோ அதேமாதிரி இங்கேயும் எனக்கு போல் ஃபஸ்ட் 1 அப்ரோச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த சீக்வன்ஸோட எலமெண்ட்ஸை எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். தேர்ஃபோர் 1, ஸோ 1/2, ஸோ 1/3, ஸோ 1/4 அப் எக்ஸெட்ரா ரைட்டா. அப்போ இதில் வந்து எல்லா எலமெண்ட்ஸும் என்னவாக இருக்கும், டிஸ்டிங்க்டாக இருக்குது. தேர்ஃபோர் this is the range of this sequence ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள், ஸோ -1 ஹோல் பவர் n - 1 divided by n ஃபேக்டோரியல். ஸோ அதே n ranges from ஸோ 1 to infinity. ஃபஸ்ட்டு என்ன பண்ண, சீக்வன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னக்கு போல 1 அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ 1 - 1 கிடைக்கும் 0. அப்போ anything பவர் 0 வேலை என்னது 0 தான். கீழே வந்து என்னது 1 ஃபேக்டோரியலா. ஸோ 1 ஃபேக்டோரியல் என்னது 1 தான் கிடைக்கும் சரிங்களா. தேர்ஃபோர் 1, ரைட்டா. அடுத்து எனக்கு போல 2 அப்ரோச் பண்ணி பாருங்கள். 2 - 1 கிடைக்கும் 1 கிடைக்குமா. -1/2 ஃபேக்டோரியல். அடுத்து என்ன போல 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள். 3 - 1 2 கிடைக்குமா. இப்போ -1 ஸ்கொயர் கிடைக்கும் +1, தேர்ஃபோர் +1/3 ஃபேக்டோரியல்.
ஸோ அப் எக்ஸெட்ரா. ஓகேவா? அப்போ இது இந்த எலமெண்ட்ஸ் என்ன டிஸ்டிங்க்டாக இருக்கா? ஸோ திஸ் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், -1 ஹோல் பவர் n. இப்போ தான் நம்ம பார்த்தோம் சரிங்களா? அப்போ இந்த சீக்வன்ஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தா அது தெரியும். ஸோ -1, +1, -1, +1, அப் எக்ஸெட்ரா. ரைட்டா? ரைட். ஸோ தேர்ஃபோர் த ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் கிடைக்கும் -1, +1. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சம் என்னது 1 + -1 ஹோல் பவர் n. சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கள், எப்போ வந்து சீக்வன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு போல் 1 அப்ரோச் பண்ண என்னது கிடைக்கும்? ஸோ -1. ஓகேங்களா? 1 -1 கிடைக்கும் 0. அடுத்து என்ன போல் 2 அப்ரோச் பண்ணி பாருங்கள், என்ன கிடைக்கும்? -1 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும் +1. அப்போ 2. அடுத்து 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள் 0. 4 அப்ரோச் பண்ணி பாருங்கள் 2. ஸோ 0 சப் எக்ஸெட்ரா. ரைட்டா? அப்போ இதில் பாருங்கள் 0, 2, 0, 2, 0, 2 அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் என்னது 0, 2. ரைட். அப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் நம்ம எதுக்கு எழுதுகிறோம், இதெல்லாம் நமக்கு என்ன யூஸ் அப்படி பார்க்குறப்ப நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து பவுண்டட் சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து பவுண்டட் செட்னா நம்ம என்ன பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பவுண்டட் செட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ த செட் அரைஸ் அண்ட் பவுண்டட் அபோவ் அண்ட் பவுண்டட் பிலோ ரெண்டுமே இருந்தால் தான் அந்த செட் வந்து பவுண்டட் சீக்வன்ஸ், பவுண்டட் செட்டு. ஸோ அதே தான் இங்கே எனது பவுண்டட் சீக்வன்ஸுக்கும் பவுண்டட் பிலோவும் இருக்கணும், பவுண்டட் அபோவும் இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும் தான் எனக்கு சீக்வன்ஸ் ஈஸியாக பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், பவுண்டட் அபோவ் சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம செட்டுக்கு என்ன பார்த்தோமோ ஸோ அதே டெஃபினிஷன் என்னது சீக்வன்ஸுக்கும். எ சீக்வன்ஸ் ஏன் செட் டு பி எ பவுண்டட் அபோவ் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ ரியல் நம்பர் கே such that a less than or equal to k for all n belongs to n. ஸோ இங்கே வந்து கேபிட்டல் கே சூஸ் பண்ணுறேன். ஸோ கேபிட்டல் கே இஸ் ஆல்சோ எ ரியல் நம்பர். ஏன்னா பவுண்டட் அபோங்கிற ஒரு நோட்டேஷன் இங்கே சொல்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறேன், கேபிட்டல் கே சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா இந்த சீக்வன்ஸ் 1/n எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண இந்த சீக்வன்ஸ் 1/n எடுத்துக்கும். இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணுங்க, வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தேர்ஃபோர் சொல்லலாம் 1, ஸோ 1/2, ஸோ 1/3, ஸோ அப் எக்ஸெட்ரா. ரைட்டா? ஸோ இதான் அந்த சீக்வன்ஸாக இருக்கும். ரைட்டு. நான் என்ன பார்க்குறேன், இது வந்து அப்பர் பவுண்ட் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ அப்பர் பவுண்ட் பார்த்தா என்ன கிடைக்கும், வந்து 1 கிடைக்குமா? ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தா தான் தேர்ஃபோர் 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1 அப்போ என்ன சொல்லலாம், அப்பர் பவுண்ட்ஸ் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ் என்ன சொல்லலாம், ஆஃப் க்ளோஸ் கண்ட்ரோல் 1, சரிங்களா? ஸோ என்ன தேவைன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தேவை, இல்லாட்டி சுப்ரீமம் சொல்லுவோம். ஸோ சுப்ரீமம் ஆஃப் என்னது சீக்வன்ஸ் ஏஎன் என்ன கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 1 தான் கணக்கும், லீஸ்ட் அப்பர் பவுண்டாக இருக்கும். ரைட்டா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளானது தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இந்த ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறது. சப்போஸ் அந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணுறேன், -1 ஹோல் பவர் எடுத்துக்கேன். சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும். ஸோ -1, +1, -1, +1, அப் எக்ஸெட்ரா. ரைட்டா? ஓகே. அப்போ ஃபஸ்ட் என்ன இதுக்கான ரேஞ்சு பாருங்கள். ஸோ ரேஞ்ச் ஆஃப் என்னது இந்த சீக்வன்ஸ் இந்த -1 ஹோல் பவர் n பார்க்குறேன். ஸோ தேர்ஃபோர் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும், ஸோ -1, +1. ஓகேவா? அப்போ இந்த ரேஞ்ச் செட். அப்போ இந்த ரேஞ்ச் செட்டுக்கு என்ன பாருங்கன்னா அப்பர் பவுண்ட் பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்பர் பவுண்ட் கண்டிப்பாக என்ன கிடைக்கும், ஆஃப் க்ளோஸ் கண்ட்ரோல் 1, தான் அப்பர் பவுண்டாக கிடைக்கும். ஸோ எனக்கு தேவை லீஸ்ட் அப்பர் பவுண்ட் தேவை. அப்போ என்ன கிடைக்கும், 1 தான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்போ ஒரு சீக்வன்ஸுக்கு நீங்கள் வந்து என்ன பார்க்கணும், பவுண்ட் அபோவ் பார்க்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுங்கள், ரேஞ்ச் செட்டு பாருங்கள். அந்த ரேஞ்சுக்கு என்ன பாருங்கள், நீங்கள் வந்து அப்பர் பவுண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பாருங்கள். இது ரெண்டுமே என்னவாக இருக்கும்னா இந்த சீக்வன்ஸுக்கு என்னவாக இருக்கும், அதாவது அந்த ஒரிஜினல் சீக்வன்ஸுக்கு என்னவாக இருக்கும்னா அப்பர் பவுண்டில் லீஸ்ட் அப்பர் பவுண்டாக எனக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதானது ரேஞ்ச் செட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அப்படின்னு பார்க்குறோம். ரைட். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஸோ பவுண்டட் பிலோ. ஸோ பவுண்டட் பிலோ சீக்வன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம பார்த்த அதே தான். எ சீக்வன்ஸ் ஏன் செட் டு பி பவுண்டட் பிலோ இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ ரியல் நம்பர் கே, ஸ்மால் கே சொல்கிறாங்க வந்து. ஏன் ஸ்மால் கேனா, ஸோ பவுண்டட் பிலோ, இந்த பிலோக்காண்டி என்ன நோட்டேஷனுக்காண்டி அந்த ரியல் நம்பர் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கே சச் தட் ஏன் கிட்டதான் ஈக்குவல் டு கே ஃபார் ஆல் n belongs to n. ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் த எக்ஸாம்பிள் த சீக்வன்ஸ் 1/n. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுற கிடைக்கும் 1, ஸோ 1/2, ஸோ 1/3, அப் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து 1 தானே கிடது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து லோயர் பவுண்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ நம்ம பார்த்த அதே செட் தான். ஸோ கன்வர்ஜ் டு 0வாக இருக்கும். தேர்ஃபோர் என்ன சொல்லலாம், ஸோ லோயர் பவுண்ட் கண்டிப்பாக எனக்கு என்னவாக இருக்கும்னா ஓப்பன் ட்ரோல் 0, -∞, 0, ஆஃப் ஓப்பன் ட்ரோல் -∞, 0. இதானது லீஸ்ட் அப்பர் லோயர் பவுண்டாக இருக்கும். எனக்கு தேவையானது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் தேவை. அப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கண்டிப்பாக இருக்கும் 0வாக இருக்குமா. ஸோ தேர்ஃபோர் 0. ஓகேவா? ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேஞ்ச் செட்டை யூஸ் பண்ணி இந்த பவுண்டட் பிலோ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ தேர்ஃபோர் இந்த சீக்வன்ஸ் என்னது -1 ஹோல் பவர் n அதே எடுத்துக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் இந்த சீக்வன்ஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஸோ -1, +1, -1, அப் எக்ஸெட்ரா. ஸோ தேர்ஃபோர் த ரேஞ்ச், ஸோ ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் -1 ஹோல் பவர் n. அப்போ என்ன கிடைக்கணும், வந்து the set -1, +1. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஞ்ச் செட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்லோயர் பவுண்ட் பார்க்க போகிறேன். ஸ்லோயர் பவுண்ட் கண்டிப்பாக எனக்கு என்னவாக இருக்கும்னா, ஸோ இதான் -1 தான் எனக்கு என்னது -1 அதுக்கு பின்னாடி உள்ள நம்பர் எனக்கு லோயர் பவுண்டாக இருக்கும். தேர்ஃபோர்
ஸோ ஆஃப் க்ளோஸ்ன்ற ஆஃப் ஓப்பன் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ஸோ -1 இதில் லோயர் பவுண்ட் இருக்கும். ஸோ எனக்கு தேவை கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் தேவை. ஸோ therefore இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் செட்டுக்கு வந்து என்ன லோயர் பவுண்ட் எனக்கு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டோ அதே தான் எனக்கு என்னவாக இருக்கும் இந்த சீக்வன்ஸுக்கு. ஸோ லோயர் பவுண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா எப்பயும் போல ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா அது என்ன அதோட ரேஞ்ச் செட் எடுங்க, ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் எடுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ லோயர் பவுண்ட் ஒன்று கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் பாருங்கள். அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்பர் பவுண்டு ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னவாக இருக்கும்னா அந்த சீக்வன்ஸுக்கு சேமாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் லெட் சீக்வன்ஸ் 1/√n. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பார்க்குறோம், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண சீக்வன்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ therefore என்ன சொல்லலாம், ஸோ which implies the sequence 1 ஸோ 1/√2 கிடைக்குமா, அடுத்து 1/√3 ஸோ 1/√4 ஸோ அப்ட் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ எல்லா பாயிண்ட் டிஸ்டிங்ஸ் இருக்கனால கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஸோ ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ therefore லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாமா, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டிப்பான ஒரு எனக்கு வந்து 1 கிடைக்குமா, அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கண்டிப்பான இருக்கும் 0. ஓகேவா? ஏன்னா இது டென்ஸ் டு என்னது 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ therefore லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இஸ் 1, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இஸ் 0. ஓகேவா? ரைட். அப்போ ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, therefore the sequence is a bounded sequence, is not a unbounded sequence. ஓகேவா? அப்போ இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் இந்த செட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டிப்பாக இருக்கும், செட்டுக்குள்ளே இருக்கும். பட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கண்டிப்பாக இந்த செட்டுக்குள்ளே இருக்குமா, இருக்காது. ஏன்னா இது டென்ஸ் டு 0 தான். ஏன்னா 0 கன்வெர்ஜ் ஆகுது. ஓகேவா? 0 அட்டைன் பண்ணாது. ஸோ 0 போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ therefore ஸோ 1 belongs to the sequence an. ஸோ பட் என்ன சொல்லலாம், பட் 0 does not belongs to the sequence an. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த let the sequence n by n plus 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம், சீக்வன்ஸை எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ therefore ஃபஸ்ட் n மேலே 1 அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ 1/2 கிடைக்கும். ஸோ 2 அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ 2/3. ஸோ 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ 3/4 அப்ட் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இதில் பாருங்களேன், இது வந்து எனக்கு என்ன வரைக்கும் இப்போ வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பார்ப்போம். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் பார்ப்போம். ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டிப்பாக அதில் இருக்குமா, ஏன்னா சப்போஸ் இதில் லிமிட் கண்டிப்பாக இருக்கணும், டென்ஸ் டு 1 இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்வர்ஸ் டு ஸோ 1 இருக்கும். ஸோ அதேமாதிரி கிரேட்டஸ்ட் லோயர் கண்டிப்பாக எனக்கு வந்து 1/2 இருக்கும், 0.5. ஸோ therefore லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இஸ் 1, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இஸ் 1/2. ஸோ therefore லீஸ்ட் அப்பர் பவுண்ட் சொல்லணும்னு சொல்லலாமா, ஸோ therefore சொல்லலாம் 1/2 சொல்லலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக என்னது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் லோயர் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இருக்கனால therefore this sequence is a bounded sequence, this is not a unbounded sequence. ஓகேங்களா? அப்போ ரெண்டு எலமெண்ட் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் இந்த செட்டில் இருக்கான்னு பாங்க. ஸோ 1/2 அந்த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கண்டிப்பாக இருக்கும், செட்டில் இருக்கும். பட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன இருக்காது, 1 இங்கே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா இது வந்து இந்த டென்ஸ் டு 1, அதாவது 1 அட்டைன் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ therefore சொல்லலாம் ஸோ 1 does not belongs to the sequence n by n plus 1. அதேமாதிரி என்ன சொல்லலாம், அண்ட் என்ன சொல்லலாம், ஸோ 1/2 ஸோ belongs to என்ன சொல்லலாம், the sequence n by ஸோ n plus 1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் 1 + n + n ஸ்கொயர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன கேட்போம் வந்து ஃபஸ்ட்டு 1 அப்ரோச் பண்ணிங்கன்னா 1 + 1 2, இது 3 ஆயிருமா, ரைட்டு. அடுத்து என்ன போல் 2 அப்ரோச் பண்ணி பாருங்கள், 2 ஸ்கொயர் 4 ஆயிரும், 4 + 2 6 7 ஆயிரும். அடுத்து எண்ணுக்கு போல் வந்து 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள், 9 12 12 + 1 13. ஸோ அப்ட் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ அதை பார்த்தாலும் தெரியும் எப்போ வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா இது என்னது டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? பட் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கண்டிப்பாக இருக்கும் 3 இருக்குமா, ஸோ therefore 3. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து என்னது அப்பர் பவுண்ட் இல்லை, பட் லோயர் பவுண்ட் இருக்குது. ஸோ therefore this is a bounded sequence கிடையாது, this is also a unbounded sequence. ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்போ இந்த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் வந்து உள்ளே இருக்கான் பாருங்கள், இருக்குது. therefore 3 belongs to the sequence 1 + n + n square. So these are the examples of a bounded sequence. நெக்ஸ்ட்டு பார்க்க ஒரு டாபிக் வந்து கன்வர்ஜன்ட் சீக்வன்ஸ். அப்போ அந்த வேர்டிங்கில் எனக்கு என்ன இருக்குன்னா மீனிங் இருக்குது. சரிங்களா? ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜனாக என்ன அர்த்தம்னா, ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் நோக்கி கன்வர்ஜ் ஆகுது. ஓகேங்களா? கன்வர்ஜனா ஒரு லிமிட்டை நோக்கி என்னது அப்ரோச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அப்போ ஸோ டெஃபினிஷன் உங்களுக்கு என்ன தெரியும், the sequence n is said to be converged to a real number. So L if for every epsilon greater than 0 there exists a positive integer m such that so modulus of a n minus l less than epsilon for all n greater than equal to m. So this is the notation of the convergent sequence. ஓகேவா? ரைட்டு. அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, என்ன கொடுக்குறேன்னா ஒரு சீக்வன்ஸ் ஏங்கிற சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ என்ன இருக்குன்னா இப்போ வந்து சீக்வன்ஸ் ஏன் இருக்குது. சரிங்களா?
ரைட். அப்போ இந்த சீக்வன்ஸ் ஏன் வந்து கன்வர்ஸ் டு த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, எல்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபார் எவ்ரி எப்சிலாங்கிறது 0. ஓகேங்களா. அப்போ எந்த எப்சிலான் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அது கரஸ்பாண்டிங் எனக்கு எம் கிடைக்கும். ஓகேவா. எப்படி கிடைக்குதுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா. ஸோ திஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த சீக்வன்ஸ் ஏன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா. அப்போ சப்போஸ் கன்வர்ஸ் டு பாயிண்ட் எல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சீக்வன்ஸ் பாயிண்ட்ஸ் A1 A2 ஸோ A3 அப்படி எக்ஸெட்ரா அப்படியே போய்ட்டு இருக்கும். சரிங்களா. ஸோ என்ன சொல்லலாம், சப்போஸ் வந்து AM+1 இப்படி போய்ட்டு இருக்கு. சரிங்களா. அப்போ இந்த பாயிண்ட் கன்வர்ஸ் டு எல்லாம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எப்சிலான் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா. கிட்டத்தட்ட 0 ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஸோ மேக்ஸிமம் என்னது 0 நியரஸ்ட் டு 0. ஓகேவா. ஹவர் வெரி ஸ்மால், எவ்வளோ ஸ்மால் எடுக்க முடியும் அவ்வளோ ஸ்மால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த எப்சிலான் சூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து. ஸோ எப்சிலான் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ் கிடைக்கும். ஓகேவா. சப்போஸ் எம் கிடைக்கும்னு வச்சுக்கலேன். சப்போஸ் வந்து எப்சிலான் 1 வச்சுக்கோம், இதில் M1 வச்சுக்கோம். ஓகேவா. கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, ஸோ இந்த ஸ்டேஜுக்கு மேலே உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்டன்ஸ் எல்லுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எப்சிலானோட என்ன ஆகணும், கம்மியாகணும். இந்த எப்சிலான் 1 கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா. அப்படி இருந்துச்சுன்னா தட் சீக்வன்ஸ் என்னது, கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபார் எவ்ரி எப்சிலான். ஸோ இங்கே வந்து நான் எடுக்கக்கூடிய எப்சிலானுக்கு தகுந்தாப்பில் எனக்கு எம் கிடைக்கும். ஓகேவா. அப்போ இந்த எம் இந்த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்டிஜர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் எம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் எம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எப்சிலான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்சிலான் 2 சூஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் இது எதோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 ஹவர் வெரி ஸ்மால். ஓகேங்களா. அப்போ இந்த எப்சிலான் 2க்கு தகுந்தாப்பில் கிடைக்கும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும், அது M2. எப்படி கிடைக்கும், ஸ்மாலஸ் ஆஃப் AN மைனஸ் L ஸோ லெஸ் தென் கிடைக்கும் எப்சிலான் 2. ஸோ ஃபார் ஆல் என்ன சொல்கிறாங்க, n greater than or equal to M2. அப்போ இந்த ஸ்டேஜுக்கு மேலே உள்ள அந்த சீக்வன்ஸ் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நடக்கும். அந்த சீக்வன்ஸ் உள்ள பாயிண்ட்ஸுக்கும் எல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எப்சிலான் 2 கம்மியாக இருக்கணும். ஸோ ஃபார் எவ்ரி எப்சிலான் நீங்கள் எந்த எப்சிலான் எடுத்தாலும் சரி. ஓகேவா. அப்படி இருந்துச்சுன்னா தட் சீக்வன்ஸ் இஸ் ஏ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஓகேங்களா. அப்போ இதில் நோட் பண்ண பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய எப்சிலானுக்கு தகுந்தாப்பில் எனக்கு எம் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இந்த எம் வந்து இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் பார்த்தீங்களா, இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் டைரக்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் பார்த்தீங்களா, இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நீங்கள் எடுக்கக்கூடிய எப்சிலானை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா. திஸ் இஸ் டிபெண்ட் ஆன் என்னது, ஸோ கிவன் எப்சிலான். ஓகேவா. ஸோ இதுதான் எனக்கு கீ பாயிண்ட் இது வந்து. ரைட்டு. அப்போ இந்த டெஃபனிஷன் யூஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண முடியுமானா மேக்ஸிமம் முடியாது. சரிங்களா. ரொம்ப கஷ்டம் அது வந்து. ஓகேவா. ஸோ நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. அந்த ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இல்லை டைவர்ஜென்ட்டாக சொல்ல முடியும். ஓகேவா. ஸோ இந்த டெஃபனிஷனை டேரெக்டாக அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இந்த டெஃபனிஷன் கண்டிப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா. எப்சிலான்னா என்ன, எம்னா என்ன, எம் எப்படி சூஸ் பண்ணுறாங்க, எப்சிலான் எப்படி சூஸ் பண்ணுறாங்க. அப்போ எப்சிலானை பொறுத்து தான் எம் சூஸ் பண்ணுறோம். சரிங்களா. ஸோ எம் டிபெண்ட் ஆன் என்னது, எப்சிலான். ஓகேவா. ஸோ அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் PGDRP அந்த எக்ஸாம் எழுதுகிறப்ப ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும், மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. சப்போஸ் ஈவன் TNset ஆர் CS நெட் எக்ஸாமுக்கு நீங்கள் இது தேவையில்லைன்னு சொல்ல வரல, இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறப்ப சப்போஸ் அந்த ரிசல்ட் கேட்குறப்ப கண்டிப்பாக அதெல்லாம் என்ன பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. PGDRP இல்லை பாலிடெக்னிக் TRP அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்தது தான். ஸோ இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் என்னவாக இருக்கும், இந்த சீக்வன்ஸ் 1/n கன்வர்ஜ் என்னது 0. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதே இந்த சீக்வன்ஸ் n+1/n ஸோ கன்வர்ஜன் என்னவாக இருக்கும், எனக்கு வந்து 1 இருக்கும். சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சீக்வன்ஸ் 1/2/n. ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்னது n ரேஞ்சஸ் ஃப்ரம் என்னது 1 to infinity. ஸோ இங்கே அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1 அப்ரோச் பண்ணால் 2 கிடைக்கும், அடுத்து 1/4 கிடைக்கும், அடுத்து எனது 1/8 கிடைக்கும். ஓகேவா. அப்படி எக்ஸெட்ரா. ரைட். இப்படி என்ன கிடைக்கும் எப்போ வந்து. ரைட்டு. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ். ஓகேங்களா. அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கீழோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குது, அதாவது டினாமினேட்டர் வேல்யூ என்ன இருக்குது, டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்குது. அப்போ 1/∞ கண்டிப்பான வேல்யூ என்னது 0. அப்போ டென்ஸ் டு 0 நோக்கி அப்ரோச் ஆகும். ஓகேவா. ஸோ தேர்ஃபோர் திஸ் சீக்வன்ஸ் கன்வர்ஸ் டு 0. அப்போ இந்த சீக்வன்ஸ் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்னும் போல் ஒன்றும் அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ -1 +1 ஸோ -1 +1 அப்படி எக்ஸெட்ரா. ஓகேவா. அப்போ இதில் பாருங்கள் ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. -1 +1 போகுது, அடுத்து +1 -1 போகுது, அடுத்து -1 +1 போகுது. தேர்ஃபோர் திஸ் இஸ் நாட் ஏ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் 1 + 1/n ஃபேக்டரியல். ஓகேங்களா. இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இன்னும் இப்போ ஃபஸ்ட்டு 1 அப்ரோச் பண்ணுறப்ப ஸோ 2 கிடைக்குமா, அடுத்து இன்னும் 2 அப்ரோச் பண்ணுறப்போ 1 + 1/2 ஃபேக்டரியல். தேர்ஃபோர் 1 + 1/2 ஃபேக்டரியல். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், n/3 அப்ரோச் பண்ணுறப்போ 1 + 1/3 ஃபேக்டரியல் அப் எக்ஸெட்ரா. ஓகேவா. ரைட்டு. அப்போ இதில் பாருங்கள் இந்த டேர்மில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த டேர்ம் கீழே உள்ள டினாமினேட்டர் உள்ள டேர்மில் டென்ஸ் டு என்னது இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப இந்த ரெசிபிள் கண்டிப்பாக கன்வர்ஸ் ஆகும் 0 இருக்கும். ஸோ தேர்ஃபோர் திஸ் டேர்ம் கன்வர்ஸ் டு 0 இருக்கும். ஸோ தேர்ஃபோர் திஸ் சீக்வன்ஸ் கன்வர்ஸ் இருக்கும் 1 கிடைக்கும். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எதை பேஸ்ட் பண்ணியிருக்குன்னா ஸோ பவுண்டரி சீக்வன்ஸ் அண்டு அஸ் வெல் அஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரிசல்ட் பாருங்கள். எ சீக்வன்ஸ் கேனாட் பி கன்வர்ஜஸ்
to two different limit. அதான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆனது கண்டிப்பாக இருக்கும். அது லிமிட் கண்டிப்பாக பாயிண்ட் என்னவாக யூனிக் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எனி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் ஏ பவுண்டட் சீக்வன்ஸ். நம்ம எந்த கன்வர்ஜன் சீக்வன்ஸ் கண்டிப்பாக இருக்குது பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்தோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், இந்த சீக்வன்ஸ் பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜன் 0வாக இருக்குது. ஓகேவா? இப்போ இது பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்குமா? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன போல் ஃபஸ்ட் 1 அப்ரோச் பண்ணி பாருங்கள். ஸோ 1/2 கிடைக்கும். அடுத்து 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள். 2 அப்ரோச் பண்ணி பாருங்கள் 1/4. அடுத்து 3 அப்ரோச் பண்ணி பாருங்கள் 1/8. ஸோ அப்டெக் எக்ஸெட்ரா. ரைட்டா? ஓகே. அப்போ இதில் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டிப்பாக என்ன இருக்கும்னா, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டென்ஸ் டு 0வாக இருக்குமா? அப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இஸ் ஆல்சோ 1/2. ஸோ திஸ் இஸ் ஏ லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அடுத்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கண்டிப்பாக இருக்கும் 0. ஸோ ரெண்டுமே எனக்கு எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் திஸ் இஸ் ஏ பவுண்டட் சீக்வன்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஏ பவுண்டட் சீக்வன்ஸ். ரைட். அடுத்து இது பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் பாருங்கள், இந்த 1 + 1/n ஃபேக்டரியல். திஸ் இஸ் ஆல்சோ கன்வர்ஜன் சீக்வன்ஸ். ஸோ இதில் பாருங்கள் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இஸ் ஆல்சோ ஏ 2. ஓகேவா? அடுத்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். இது டென்ஸ் டு 1 இருக்குமா? ஸோ தேர்ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ரெண்டுமே எனக்கு எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் திஸ் இஸ் ஆல்சோ ஏ பவுண்டட் சீக்வன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பட் த கான்வர்ஸ் ஆஃப் த அபோவ் ரிசல்ட் இஸ் நாட் ட்ரூ. அதாவது ஒரு சீக்வன்ஸ் என்னவாக இருக்குது, பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்குது. பட் அது கண்டிப்பாக என்னவாக இருக்காது, கன்வர்ஸ் சீக்வன்ஸாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, ஸோ த சீக்வன்ஸ் -1 ஹோல் பவர் n சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்கும். ஸோ -1, +1, -1, +1, அப் எக்ஸெட்ரா. ஓகேவா? அப்போ இந்த சீக்வன்ஸ் பவுண்டட் சீக்வன்ஸ் ஏன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டிப்பாக கிடைக்கும், +1 கிடைக்கும். ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கண்டிப்பாக கிடைக்கும், -1 கிடைக்கும். தேர்ஃபோர் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஏ பவுண்டட் சீக்வன்ஸ். அப்போ இது கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருக்கும். இப்போ தான் பார்த்தோம், திஸ் இஸ் நாட் ஏ கன்வர்ஜன் சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் பவுண்டட் சீக்வன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக என்னவாக இருக்காது, கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ரிசல்ட்டை என்ன கம்பைன் பண்ணுறேன். அப்போ எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் ஏ பவுண்டட் அண்ட் ஹேஸ் ஏ யூனிக் லிமிட் பாயிண்ட். அப்போ எந்த கன்வர்ஜன் சீக்வன்ஸில் கண்டிப்பாக இருக்கும், பவுண்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிமிட் பாயிண்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து யூனிக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த ரிசல்ட். ஓகேங்களா? அப்போ இந்த சீக்வன்ஸ் சீரிஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய டாபிக். சரிங்களா? இதில் வந்து நான் ஒரு பார்ட் 1 வந்து ஒரு 4 டாபிக் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் இதோட எக்ஸ்டென்ஷன் போவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.